இதா அத்தாக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு வ இல்லா தஃஅலு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்லி வ ஃபஸாதுன் அரீத். என்ன, உங்களிடத்துல நல்ல பண்பாடுள்ள பிள்ளை வந்தா, மாப்பிள்ளை வந்தா அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க. இல்லைண்டா பூமியில பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும். நல்ல ஜொப்பா, கை நிறைய சம்பாதிக்கானா, நல்ல கட்ஸ் அரிக்கானா, என்ன பிள்ளைய தேவையானதுகளை கொடுப்பானா என்கிறதுக்கு முதல் தக்குவா இருக்கா, அவனுட இறை நம்பிக்கை இருக்கா, அல்லாட கடமையில் எப்படி இருக்கான். ஒரு பள்ளியில போடப்பட்டிருந்த விளம்பர பலகை எப்படி தெரியுமா? உங்களுடைய பெண் மக்களுக்கு மாப்பிள்ளை தேவண்டா சுபையில வந்து யார் தொழுறான்னு பாருங்க. எப்படி அர்த்தமான ஒரு விளம்பரம் தானே அது. சுபையில வந்து பாருங்க, தவறாம யார் தொழுறான்னு சொல்லி. மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுறானோ அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறான். இந்த வாலிப வயசில, அலட்சியமாக இருக்க வேண்டிய வயசில, பொடுபோக்காக இருக்க வேண்டிய வயசில, வாலிப சில்மிச சேட்டைகள்ல ஈடுபட வேண்டிய வயசில, இரவு புள்ளா முழிச்சிட்டு போன்ல இருக்க வேண்டிய வயசில நேர காலத்தோட தூங்கி சுபகு தொழ வாரானண்டா, தவறாம நியமமாக தொழுறானண்டா அவன் தான் பொருத்தம். அவன்கிட்ட பணம் இல்லாட்டியும் பரவாயில்லை, மார்க்கம் இருக்கி, அவன் எல்லாத்தையும் வைத்திருக்கிற ரப்போட நம்பிக்கையில் இருக்கிறான், அந்த ரப்போடு தொடர்பா இருக்கான் அவன். இது கீழ்த்தரமான ஆக்களோட தொடர்பு, எனக்கு சகவாசம். நல்ல ஜொப்பாள், நல்ல பதவி பட்டம், நல்ல தொழில், நல்ல திறமை, நல்ல படிச்சிருக்கான். ஆனா தொடர்பு யாரோட சொன்னா பாதாள உலக கோஷ்டிகளோட தொடர்பு. கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களோட தொடர்பு. இந்த சமூகத்துக்கு தலைகுனிவை ஏற்படுத்துபவர்களோடு தொடர்பு. இவனுடைய பின்புலத்தை ஆராயணும். இது ஒரு வாழ்க்கை, சும்மா ஒரு பெண் பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளட வாழ்க்கையும் சீரழிப்பதல்ல. ஓதின பிள்ளைகள், இன்றைக்கு மார்க்கத்தை கற்ற பிள்ளைகள், அதற்கு பொருத்தமான சோடிகள் இல்லாம தொழிலையும் ஜொப்பையும் பார்த்து பார்த்து முடித்து கொடுத்து அந்த பிள்ளை இவ்வளவு நாளும் பேணியதும் பேண முடியாம ஆடையில, கலாச்சாரத்தில, பண்பாட்டில பேணுவதற்கும் தடையாக இன்றைக்கு நாங்க பார்த்து கொடுத்த டாக்டர் மாப்பிள்ளை இருக்கான், நாங்க பார்த்து கொடுத்த ஆசிரியர் இருக்கான், நாங்க பார்த்து கொடுத்த நல்லா சம்பாதிக்கிறவன் இருக்கான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போறதுக்கு செய்யற வழியா இது. எனவே ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகளையோ அல்லது ஒரு மணமகளுக்கு மணமகனையோ தேர்வு செய்கின்ற போது இதாவதானே, இதான் ஆரம்பம், இதான் ஆரம்பம் வாழ்க்கை. அல் ஹபீதாத்து லில் ஹபீதீன வல் ஹபீதூன லில் ஹபீதாத். மோசமானவன், கீழ்த்தரமானவன், கீழ்சாதி பிள்ளைக்கு தான் அவனை முடிச்சு கொடுக்கணும். அத்தையிபாத்து லித்தையிபீன வத்தையிபூன லித்தையிபாத். நல்ல பண்பாடான பிள்ளைகளை பண்பாடான பிள்ளைகளுக்கு முடிச்சு கொடுக்கும். எனவே இதுதான் குடும்பம் சொர்க்கத்துக்கு போறதுக்கான மிகப்பெரிய ஒரு அடித்தளம். இதுல தவறி போட்டு நாங்க கை சேதப்படுறதுல அர்த்தம் இல்லை. அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கார், அந்த வாழ்க்கையில விட்டு கொடுப்பு இருக்கார், அந்த வாழ்க்கையில அன்பு பரஸ்பரம் இருக்காது, அந்த வாழ்க்கையில புரிந்துணர்வு இருக்காது. எதுக்கு வந்தான் அவன்? அந்த மாப்பிள்ளை எதுக்கு வந்தான்? அழகுக்கு. அவன் எதுக்கு வந்தான்? சொத்துக்கு. அதுல அவன் குறி அறிவான்.
மற்ற விஷயங்கள் பற்றி அலட்டிக் கொள்ள மாட்டான். எனவே இந்த விஷயம் ஆரம்பத்தில் அவதானிக்கப்பட வேண்டிய